சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி கொட்டிவாக்கம் பகுதி பாலவாக்கம் 183வது மேற்கு வட்டத்தில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் வழங்கினார். கொட்டிவாக்கம் பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் பகுதி கழக இணைச் செயலாளர் T சுமதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக வர்த்தக அணி துணை செயலாளர் நாகராஜன், மாவட்ட MGR மன்ற தலைவர் பேரவை மீரான், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் J பிரஸ்தேவ், வட்ட கழக செயலாளர்கள் J முனுசாமி, T ரிஜியேந்திரபாபு, T விஜயபாரதி மற்றும் RP முருகன், ராஜேந்திரன், பால் சத்யா, சத்யராஜ், கலைச்செல்வன், சாதலி, நூருல்லா, பாலகேசவன், காசி உட்பட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நமது கொட்டிவாக்கம் பகுதியின் சார்பாக பாலவாக்கம் 183வது வட்டம் மேற்கு வட்டத்தில் நமது பகுதி கழக இணைச் செயலாளர் சுமதி அக்கா அவர்கள் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு கழகத்தின் கதை சொல்லுவார்கள். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த தொகுதியை நம்ம அதிமுக கோட்டையா நம்ம மாத்தி காட்டணும். அதுக்கு உங்க எல்லா புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்த நாளை இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்த சீருடை, சாரி மற்றும் நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மறைந்தார்கள். இதுதான் அதிமுகவுடைய வரலாறு. அண்ணன் எடப்பாடி என்ன சொல்லிக்கிறாருன்னா, அம்மா சொன்னது போல நான் இருந்தாலும் மறைந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டும். அதற்கு உங்களிடத்திலே வசிக்கும் உங்கள் பகுதியிலே இருக்கும் மகளிர் சுமதி அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவங்க நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பகுதி செயலாளர்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கிறோம். வட்ட செயலாளர் முனுசாமி கேட்டுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி தந்தது. நாங்கள் வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம், எதையும் செய்யல. ஏழை எளிய மக்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் கட்டினாங்க. இன்னைக்கு 10,000, 5000 ரூபாய் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதே போல வீட்டு வரி, மக்கள் அன்றாடம் பால், எண்ணெய், அரிசி போன்ற விலைகள்லாம் உயர்ந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அம்மா தந்த தாலிக்கு தங்கம் இன்னைக்கு நிறுத்திட்டு இருக்கிறாங்க. லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க. ஸ்கூட்டி கொடுக்கறதில்லை. இது போன்ற இதெல்லாம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இங்கே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவலங்களை. இதுக்கெல்லாம் மாற வேண்டும். இந்த நாட்டினுடைய விலைவாசி எல்லாம் குறைய வேண்டும். இந்த நாட்டினுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எங்கும் போதைப் பொருளுக்கு இல்லாமல் சட்டம் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். யாரும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியா வாழ வேண்டும் என்றார். வருகிற தேர்தலில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் பொதுச் செயலாளர் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நீங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெரியவரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தெரியாது சுமதி